5K கார் கேருடைய இந்த ராஜராஜ சோழன் விருதிற்கு வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய இறைவனுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் கார் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்தியா உலக அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 4வது இடத்துல 2022 ஆட்டோமொபைல் இருந்துச்சு. அதே போல் 2023 உலக அளவில் ஆட்டோமொபைலில் வந்து இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 3வது இடத்தை 2023 எடுத்திருக்கு. லாஸ்ட் இயர் 4.1 மில்லியன் கார்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சேல் ஆயிருக்கு. 1000 பேர் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் இந்தியாவில் இருக்கோன்னா ஆட்டோமொபைல் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 பேர் ஆட்டோமொபைல் யூசர்ஸ். அதாவது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனோம்னா 9778 பேர் நியூ கார் யூஸராக இந்தியாவில் வந்து மாற போகிறாங்க. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய மேம்பாலம், இதெல்லாமே நிறைய பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. இவி கன்வர்ஷன், ஹைப்ரிட் கன்வர்ஷன், கேஸ் கன்வர்ஷன், இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வேர்ல்டு ஆட்டோமொபைலே வந்து பார்த்திங்கன்னா எக்கோ பயோ டைவர்சிஃபிகேஷனை நோக்கி, அதாவது வந்து எனர்ஜி லெவலில் இவி கன்வர்ஷன், இவியை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணும், பேட்ரி, அதை நோக்கி ஒவ்வொரு ஆட்டோமொபைல் துறையும் போயிட்டு இருக்கிறது மிக நல்லா நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில் கார்களுடைய எண்ணிக்கை வருடம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் தன்னுடைய வெற்றியை பதிச்சு இன்னைக்கு கார் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள், ஒவ்வொரு இந்தியர்களுடைய அடையாளமாக மாறிக்கிட்டு இருக்கு. 2 கார் 4 கார் புது கார் வாங்குறவங்க அந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்லேயும் கார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அந்த மாதிரி கார்கள் வாங்குற எல்லா கார்களையும், கார் வாங்குறது எளிது, கார் வாங்குவது எளிது, அந்த காரை பளபளப்புடன் மெயின்டைன் பண்ணுவது எளிது 5K கார் கேருடன். இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. நிறுவனத்துக்குள்ளேயோ ஒரு வேலையோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எதை நாம் எடுக்கிறோமோ அதை நல்லா எடுக்கும்போது தெளிவாக தெரிஞ்சு மீண்டும் நம்ம அதை செயல்பாடு பண்ணும்போது எந்த ஒரு வேலைகளையும் நம்ம ஈஸியாக வந்து செயல்படுத்த முடியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம 5K கார் நிறுவனம் ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. ரேட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ரேட்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் பேட்டியில் அவரோட பேட்டியை பார்த்தேன். எப்போவுமே மேடை ஏறதுக்கு முன்னாடி அவங்க யார், அவங்க என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வந்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு வரும்போது சொன்னார், நாங்கள் எலிகளை விரட்டுறோம், ஆனால் எலிகளை கொல்றதில்ல, சாகடிக்கிறதில்ல, அது விலகி போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன்னா இந்த உலகம் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்குமானது, எல்லாமே ஒரு உயிர் தான் அப்படிங்கிறத மதிக்கிற ஒரு விவசாயியின் மகனால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியுன்றது வந்து, இந்த மண்ணை நேசிக்கும் விவசாயியின் மகனால் மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, சிங்காநல்லூர் பசங்களை பற்றி சொல்லிடுறேன். அதாவது ஒரு தடவை வேலெட்டை மிஸ் பண்ணிட்டேன் வண்டியில். அதுக்கு கீழே இருந்த டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டானுங்க. வேலெட் என்ன பொசிஷனில் வச்சுருந்தனோ அதே பொசிஷனில் இருந்துச்சு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆல்டோ 800 எங்கள் அப்பா 2010 வாங்கினார். அது வரைக்கும் அந்த கார் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நம்மளும் சொந்தமாக ஒரு கார் வாங்கணுன்ட்டு கார் வாங்கினேன். வாங்கிட்டு சர்வீஸ் வாட்டர் வாஷ் எங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரெக்கமெண்ட் பண்ணது 5K கார் கேரில் கொடுங்க அப்படின்ட்டு. நானும் ரொம்ப யோசித்தேன், என்னடா இது நம்ம கார் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு.
அந்த ஒரு இதில் வந்து இங்கே வந்தேன், வாங்க சார் கொடுங்க ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன். ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது உடனே அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் டெலிவரி எடுக்கிறேன், என்ன சார் ஏஎம்சி போடுறீங்களா, தயவு செஞ்சு ஏஎம்சி போட்டுருங்க அப்படின்ட்டு ஏஎம்சி போட்டேன்.